அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். உன்னுடைய அழைப்பு, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை என்ன சொல்லி இருக்கிறாரா? பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. என்ன குமார், தேவகுமார் என்று அழைச்சிருப்பாரு. அதுக்கான பிரதர் பீட்டர் என்ன பண்ணிருப்பாரு? அழைச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த அழைப்பு எப்படிப்பட்டதான அழைப்பு என்று நம்ம பார்க்கும்போது, தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்வதற்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். அவர் ஆராதிக்கிறதே ஒரு மகிமையான காரியம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறதே மகிமையான, ஏன்னா அவருக்காக தான் உன்னை என்னையும் தேவனாகிய கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை பேர் சொல்லி அழைத்ததற்கு ஒரு காரணம். இந்த பூமியில உன்னை ஆசீர்வாதமாக வைக்கணும். அதற்கு நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக தான் உன்னை நீ இந்த பூமியில சுகமா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணியிருக்காரு? அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்புல நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆமென். அந்த அழைப்புல நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம சரியா கவனிக்கணும். நம்ம கவனிக்கலன்னா வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். யாத்திராகம புத்தகம் 31வது அதிகாரம் 1 to 11 வரை நம்ம பொறுமையா நிறுத்தி ஒரு வசனமாக நம்ம வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலேலை ஊரின் குமாரனாகிய யாரை ஃபர்ஸ்ட் அழைக்கிறாரு? யாரை எங்க இருந்து அழைக்கிறாரு? யூதாவுல இருந்து அழைக்கிறாரு. யூதா கோத்திரத்துல இருந்து அழைக்கிறார். அல்லேலூயா. யூதா கோத்திரத்துல பெசலேலை கர்த்தர் அழைக்கிறார். அந்த பெசலேல் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார்? பெசலேலை கர்த்தர் அழைக்கிறாரு. அழைக்கிறது மாத்திரம் அவங்க மோசே கிட்ட ஊழியக்காரர்கிட்ட சொல்றாரு, நான் பெசலேல் என்ன பண்றேன்? அழைக்கிறேன். பேர் சொல்லி அழைக்கிறேன். பெசலேல் என்ற பேர் சொல்லி அவர் என்ன பண்றாரா? அழைக்கிறார். அழைச்சிட்டு அவர் எப்படிப்பட்டவர்? அந்த பெசலேல் எங்க இருந்தவன்? யாரு? யூதா கோத்திரத்துல அவன் பிறந்திருக்கிறான். ஆண்டவரு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அந்த மக்களை அழைக்கிறார், விடுவிக்கிறார். விடுவிக்கிறார். அந்த கட்டுகளில் இருந்து, நுகத்தடியில் இருந்து அவர்கள் ஆபிரகாமிடத்தில் தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி 430 வருஷம் அந்த எகிப்து தேசத்துல அவர்கள் என்னவா இருக்கிறாங்க? 400 வருஷம் யோசேப்பு இருக்கிற வரை, அந்த யோசேப்பை அறிந்த அந்த ராஜா இருக்கிற வரை அவர்கள் சுகமா வாழ்ந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள். எந்த குறையும் இல்லை. அந்த யோசேப்பு நாட்டில் அவங்களுக்கு என்ன இல்லை? எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் யோசேப்பை அறியாதவன் ராஜாவாக வரும்போது அந்த இடத்துல அவர்கள் 400 வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க. அடிமைன்னா சாதாரணமான அடிமை இல்லை, கொஞ்சம் நெஞ்சமான அடிமை கிடையாது. ஆம்பளை குழந்தை கூட என்ன பண்ணக்கூடாதான், பெற்றுக்காத அளவுக்கு அவங்களை அடிமைப்படுத்தினான். அங்க இந்த ஜனங்கள் எவ்வளவா பெருகி வருகிறார்கள். இந்த ஜனங்கள் பெருகி வருகிற நோக்கத்தை பார்த்துட்டு அந்த ராஜா என்ன பண்றான், அங்க இருக்கிற ஜோசியக்காரர்கள் எல்லாம், குறி சொல்லுகிறவர்கள்லாம் அந்த நாட்டுல எகிப்துல கூப்பிட்டு கேட்கும் போது, இந்த ஜனங்களுக்கு மத்தியில பிறக்க போகிற ஒரு ஆண் குழந்தை தான் அவங்க விடுவிக்க போகுது, அதனால உங்க ராஜ்யம் போக போகுது. அல்லேலூயா. அத சொன்ன உடனே அவன் போயிட்டு என்ன சொல்றான், இந்த எபிரேயருடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னும் ஆண் பிள்ளை எல்லாம் பிறக்கும் போதே சாகடிச்சு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர்
அந்த மோசேவை மட்டும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. மோசேவை பாதுகாத்து அரண்மனையிலே என்ன பண்றாரா? வளர்க்க வைக்கிறார். அல்லேலூயா. அரண்மனையில வளர்க்க வச்சு மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும் போது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, அங்க அவங்க பெரிய வேலை எல்லாம் செய்யறதுங்களா இல்ல. அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னா செங்கல் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க? செங்கல். அவங்களுக்கு என்ன கொடுக்கல? வைக்கோல் கூட இருக்கல. வைக்கோல் கூட அந்த சூழியை சொல்றதுக்கு அந்த சூழியில அந்த கட்டை வேக வைக்கிறதுக்கு கட்டை கிடையாது, பூமி கிடையாது, வைக்கோல் கிடையாது, எதுவுமே கிடையாது. மண்ணை கூட இவங்க நோண்டி இவங்க என்ன பண்ணலாம். ஆனா செங்கல் ஒவ்வொரு அவங்க என்ன கட்டளை எடுக்கிறார்களோ அந்த கட்டளையின் படி அந்த செங்கல் அவங்க என்ன பண்ணலாம், அறுத்து கொடுக்கணும். எவ்வளவு பெரிய வாங்க. அதுக்கு முன்னாடியாவது என்ன பண்ணியிருந்தாங்க? வைக்கோல் கொடுத்துருந்தாங்க, உமி கொடுத்துருந்தாங்க, கட்டை கொடுத்துருந்தாங்க, எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இவங்களை வதைக்கணும், இவங்களுடைய சமுதாயம் பெருகக்கூடாது, இவங்களுடைய சந்ததி பெருகக்கூடாது என்பதற்காக இவங்க என்ன பண்றாங்க, இன்னும் அதிகமா ஒடுக்குறாங்க. ஒடுக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு மோசேயை கொண்டு கர்த்தர் விடுவிக்கிறார். விடுவித்து இந்த ஜனங்க வராங்க. இந்த ஜனங்க வரும்போது எங்க வராங்கன்னா கடல் செங்கடல் வந்து குறுக்கு நிக்குது. அல்லேலூயா. செங்கடல் என்ன பண்ணுது? குறுக்கு வந்து நிக்குது. யாத்திராகமம் 14:12 வாசிக்கிறேன். நாங்க எகிப்தில இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். அவங்க கேக்குறாங்க பாருங்க, ஜனங்க என்ன கேக்குறாங்க, நாங்க எகிப்தில அந்த செங்கல் சுட்டுனாவது நாங்க கம்முனு இருந்திருப்போம், உயிரோடு கூட இருந்திருப்போம். கொமட்டிக்காய், வெள்ளரிக்காய், பூண்டு, வெள்ளை பூண்டு நாங்க சாப்பிட்டு உயிரோடு கூட என்ன பண்ணிருப்போம், இருந்திருப்போம். நம்ம கூட அப்படிதான் சொல்லுவோம். இருந்தாவே ஒரு அளவுக்கு என்ன பண்ணிருக்கலாம், நல்லா எல்லாத்துலயும் கலந்துட்டு இருக்கலாம், ஜாலியா சினிமா பார்த்து இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். யாரையும் கேட்க வேண்டியது இல்லை. இங்க வந்துட்டு உடனே இவர் என்ன பண்றாரு, இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத என்று சொல்லி போதனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க இருந்தாவே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம், எல்லாத்துலயும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. பாவத்துல ஜீவித்து இருக்கலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா இங்க அங்க கீழே வாசனம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். ஆமா, எகிப்துக்கு நான் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு நலமா இருந்திருக்கோம், நாங்க அங்கேயே கலந்துருக்கலாம், அங்கேயே ஜீவித்து இருக்கலாம், எங்களுக்கு எங்க உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. இங்க வனாந்தரத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எகிப்து மறுபடியும் எங்களை கொள்றதுக்கு என்ன பண்றான், இனிமே எங்களை சும்மாவே விட மாட்டான், கொண்டு போட்டுருவான். அதனால நீ வனாந்தரத்துல இருந்து வண்டியா இங்க சாப்பிட்டு அது கேட்கும் போது அங்க அவங்க சொல்றாங்க, வனாந்தரத்துல எங்களை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன். அல்லேலூயா. அழைச்சது யாரு, விடுவித்தது யாரு, கர்த்தர். அவங்க கிட்ட அந்த எகிப்துல அற்புதங்களை சாதாரணமான அற்புதம் செய்யலான்றவர், சாதாரணமான அற்புதம் செய்யல. இந்த ஜனங்கள் எல்லாம் நைல் நதிய கடவுளாக நினைச்சார்கள். என்ன நினைச்சாங்க? நைல் நதியை கடவுளாக நினைச்சாங்க. அந்த நைல் நதியில ஆண்டவர்கள் ரத்தமா மாத்தினாரு. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஐயோ அப்ப இது கூட தெய்வம், இது கூட தெய்வம் இல்லைன்னு புரிஞ்சுக்கினாங்க. அதுதான் அந்த அற்புதத்தை செய்து அவங்க என்ன செய்தாங்க, தவளைய விக்கிரமா செய்து அந்த தவளையை அவங்க என்ன பண்ணாங்களாம், வணங்கினாங்களா. ஆண்டவர் என்ன பண்ணாரு, தவளையை விட்டு அவங்கள பாதிக்க வச்சாரு. அப்ப இந்த ஜனங்க இந்த தவளை கூட அவங்களுக்கு தெய்வம் இல்லை, அதை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். இவங்க நினைச்சாங்க அந்த இடத்துல இந்த நம்ம கடவுள் சாதாரணமானவரு, இவங்க கடவுள் பெரிய கடவுள், நிறைய பேர் வணங்குறாங்க, நிறைய விஷயங்கள் இவங்க வணங்குறாங்க, இவங்க கடவுள் தான் பெரியவரு, நம்ம கடவுள் சாதாரணமானவரு. அதனாலதான் நம்மளுடைய பாட்டு 400 வருஷமா அவருக்கு என்ன பண்ணல தெரியுதுன்னு நினைச்ச பக்தியில தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு சாதாரணமான ஒரு அழைப்பு கிடையாதுங்க.
சாதாரண இவங்களுடைய தலைச்ச பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை எப்படி அவங்க கொண்டு போட்டாங்களோ, கடைசியில அந்த ஆண் பிள்ளைகளை சங்கரித்து அந்த பிள்ளைகளை விடுவித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இவங்க தெய்வத்தை காட்டிலும் நான் கர்த்தர் என்பதை அங்க நிரூபணம் பண்ணினார். அப்படியாப்பட்ட தேவனை அவர் கண்ணு முன்னாடி அற்புதத்தையும் அடையாளங்களும் பார்த்த அந்த ஜனம் என்ன பண்றாங்க? சாதாரணமா ஒரு கடலை ஆண்டவரால் கடலை பிளக்க முடியும். இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? அழைச்சிருக்கிறாரு. உனக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், வேதனை வரும், பாடுகள் வரும். சாதாரணமான விஷயம் அல்ல. கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த அற்புதம் சாதாரணமான அற்புதம் இல்ல. கர்த்தர் அந்த மோசே கிட்ட அவங்க அப்படியே என்ன பண்றாங்க? அந்த ஜனங்க அப்படியே கடிந்து கொள்ளுகிறாங்க. கடிந்து கொள்ளும் போது அந்த மோசே சொல்லுகிறார், வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாது இருங்கள். நம்ம வாழ்க்கையில ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் பயப்படும். அல்லேலூயா. எல்லா விஷயத்துக்கும் ஒரு பயம். என்ன ஆகும், என்ன நடக்கும், எனக்கு வேலையே இல்லையே, எனக்கு போதுமான வருமானம் இல்லையே, ஒரு பயம், திகில் இருதயத்தில் எழுப்பிக் கொண்டே இருக்குது. கர்த்தர் உன் மத்தியில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிற தேவன். நீர் அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்வார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் விசுவாசிக்கணும். இன்றைக்கு உங்கள் மத்தியில் என்ன பண்ண போறாரா? அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. இதை பார்த்த அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, என்னாகும் புத்தகத்துல 14வது அதிகாரத்துல 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு முன்பாக முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரையும் நான் பொறுப்பேன். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு ஆண்டவர் கேட்கிறார். அவர் ஏன்னா பக்கத்துல மேக சம்பவமா என்ன பண்றாரு? கூடவே இருக்கிறாருங்க. அக்னி ஸ்தம்பமா நம்ம கூடவே இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவராக நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அன்றைக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் மக்கள் கூடவே இருந்த தேவன் இன்றைக்கு ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக நம்ம கூடவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம மறக்கவே கூடாது. அந்த நேரத்தில் அந்த ஜனங்க கானான் தேசத்தை வேவு பார்க்கிறதுக்காக அங்க மோசே அனுப்புறாரு. அங்க மோசே அனுப்பும் போது அங்க மேல் வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. அங்க அனுப்பும் போது அங்க காலேபும் ஜோசுவா மாத்திரம் என்ன பண்றாங்க? யோசுவா மாத்திரம் 2 பேரும் வந்து இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆன்னு சொல்லும்போது மீதி பேர் என்ன பண்றாங்க? மாத்தி சொல்றாங்க. ஐயோ, அங்க கானானியர் இருக்கிறாங்க, அங்க பயங்கரமான உயரமான ஆள்லாம் இருக்கிறாங்க, யோனோக்கியர்லாம் இருக்கிறாங்க, என்னால என்ன பண்ண முடியாது, நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவிசுவாசமான ஒரு காரியத்தை அங்க சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவிசுவாசமான காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. விசுவாசிக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாரு, இதை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். ஆபிரகாம் முதல் யாக்கோபு வரை கர்த்தர் பேசின வார்த்தை. உன் சந்ததிக்கு இதை நானே தருவேன். இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அவர் செய்த உடன்படிக்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாதவர். இந்த ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு 400 வருஷம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. அத சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன மனசே இல்ல பாருங்க. ஐயோ, அவங்க நினைச்சிட்டாங்க சாதாரணமா நினைச்சிடும், நேரா போய் நம்மள உட்கார வச்சிருவாரு. இதெல்லாம் தாண்டி வரணும். அநேக எதிர்ப்புகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும். நீ முன்னேறி செல்வதற்கு வாழ்க்கையில பல படியில ஏறி போகிறதுக்கு, கீழ்படியில இருந்து மேல் படி வரை நீ ஏறி போகிறதுக்கு அநேக காரியங்களும் வாழ்க்கையில நடைபெறும். இது எல்லாவற்றையும் நீ சகித்து
அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி தேவனிடத்தில் நீ முழங்கால் படியிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நீ நடந்து முன்னேறி செல்வாயானால் நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி சொல்ற ஆண்டவரே, அவிசுவாசமா இருக்கிறாங்க, 40 வருஷம் உங்க வனாந்தரத்துல தள்ளிவிட்டாரு. அல்லேலூயா. ஈஸியா அப்பவே பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதம் எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். ஆமென். கீழே வாசிக்கல. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன ஆமா, ஆண்டவருடைய காது கேட்கிற அளவுக்கு அவங்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவர் மேலே ஆணையிட்டுக்கிறார். அதுக்கு மேலே யாரும் கிடையாது. என் ஜீவனை கொண்டு நான் சொல்றேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். அவன் விசுவாசிகளே அவிசுவாசமாக இருந்தானா அவனா இந்த வனாந்தரத்தை என்ன பண்ணிடுவான்? நீ அதுல போக முடியாது, நீ ஐதல்ல, உனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு இல்ல, அதுல உன்னை என்ன பண்ண மாட்டேன்? காலை வைக்க விடுவா, கொஞ்சம் விடு, காலை வைக்க விட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல காலை வைக்கவே விட மாட்டேன். உனக்கு விசுவாசம் இல்லைன்னா நீ ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீ நடாதது, நீர் பாய்ச்சாதது, அறுவடையாகிறதுக்கு கர்த்தர் உன்னை ஆயுதப்படுத்தி கொண்டு போகிறார். அந்த இடத்துல தேவன் கூட இருக்கிறார். செங்கடலை கடந்து வந்தாங்க. வயல கசப்பான தண்ணீரை மாறாவை மதுரமாக மாற்றின தேவன், ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவர். கண்ணார பார்த்த இந்த ஜனங்கள் இந்த ஏனோக்கியும் இங்க அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் துரத்தி விடுவதற்கு சாதாரணமான ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறவர். எல்லாவற்றையும் முறியடித்து உனக்கு அந்த தேசத்தை கொடுக்கிறேன் என்று உன் பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் மாறாதவர். அதை உங்களுக்கு கொடுத்தே தீருவார். ஆனா இவங்க என்ன பண்ற? விசுவாசிக்கவே ஆண்டவரே சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கூட அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசிக்கல, இந்த தேசத்துல நீ கால வைக்க மாட்டேன், நீ அதை சுதந்திரித்து கொள்ள மாட்டேன். தேவனை விசுவாசிக்கும் போது கர்த்தர் சொன்ன காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அங்க சொன்னாரு பாருங்க, 20 வயசுக்கு கீழே இருக்கிறவனை உங்களை 20 வயது முதல் அவர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுவிறுத்தவர்களும் ஆகிய அநேக பிரேதங்களும் விழும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வருவோம் அந்த சப்ஜெக்ட். இவங்க அந்த பெசையை பேர் சொல்லி அழைச்சாரு. அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் பேர் சொல்லி அழைக்கிறாரு. நாங்க எகிப்து தேசத்துல அவங்க செங்கல் அறுத்தது தெரியும், எல்லாமே பண்ணாங்க. 20 வயசுக்கு கீழே உள்ள ஆள் மீதி பேர்லாம் என்ன போயிட்டாங்க, வனாந்தரத்துல மறிச்சிட்டாங்க. அதுக்குள்ள போக என்ன பண்ண முடியல. காலேபும் யோசுவாவையும் தவிர வேற யாரும் அது உள்ள போக முடியல. பாருங்க, எகிப்து தேசத்துல இருந்து வந்த 2 பேர் மட்டும் தான் அது உள்ள பிரவேசிக்கிறாங்க. வயதானவங்க 80 வயசுல காலேபு அதுக்குள்ள காலை வைக்கிறார். அல்லேலூயா. 83 வயசுல காலேபு அதுக்குள்ள காலை வைக்கிறாரு. அவர் எப்படி இருந்தாரா? ஆரோக்கியமா இருந்தாரா? வாலிப வயசு போல இருந்தாரா? 40 வயசுல இருந்தது போலவே இருந்தாரா? அவரு வனாந்தரத்துல சுற்றி திரிந்து வனாந்தரம் ஃபுல்லா நடந்து திரிந்து அது உள்ள காலை வைக்கும் போது நான் போய் சுதந்திரிக்கிறேன், நான் அவங்களை விரட்டுன்னு சொல்லி அங்க ஒரு வைராக்கியமான ஒரு காரியத்தை அங்க காலேபு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சாதாரணமான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அப்ப அந்த மெசேஜை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. யார் கூப்பிடுறாரு பாருங்க? உன் சந்ததி தான் அங்க போய் நிற்குது. அவன் விசுவாசமா இருக்கிறான். அப்ப கர்த்தர் மேல அவன் என்ன பண்ணிருப்பான்? தப்பு செய்தா நமக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும் என்று அவன் அறிந்து தேவ பயத்தோடு கூட அவன் வளர்ந்து வந்திருக்கிறான். வனாந்தரத்துல கர்த்தர் சொல்லுகிறதை
மோசே சொல்லுகிறதை அதை கேட்டு அதன்படி நடந்து வந்த அந்த பெசையை கர்த்தர் என்ன பண்றாரா? பேர் சொல்லி அழைக்கிறார். யாருக்கு அழைக்கிறார்னு பார்க்கலாம். இல்ல பெசை 31வது இருக்கிற யாத்ரா. வினோதமான வேலைகளை என்ன காரியம்? என்னமா வினோதமான? யாருக்கு அவரு? வனாந்தரத்துல சுத்தி திரிந்தவரு. படிப்பறிவு கிடையாது. என்ன கிடையாது? அனுபவம் எல்லாம் யார் கூடவும் போயிடும், வெளி உலகத்துல போய் நின்று அனுபவம் பண்ணவரு கிடையாது. உலகம் அறியாதவரு, யார் பத்தியும் தெரியாது, எந்த காரியமும் தெரியாது. எங்க இருந்தாரு அவரு? 40 வருஷமா எங்க இருந்தாரு? வனாந்தரத்துல. வனாந்தரத்துல என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க? அப்பம் பொழியும், அதை சாப்பிடுவாங்க, கூடாரத்துல போய் உட்காந்துக்குவாங்க, மோசே சொல்றதை கேட்பாங்க. இதை தவிர அவங்களுக்கு எந்த வேலையுமே தெரியாது. எகிப்தில் இருந்தவர்களுக்கு அது என்ன தெரியும்? செங்கல் இருக்க, மரம் வெட்டி செங்கல் அறுத்து சூளை போட்டு அந்த சூளைக்கு மண்ணெல்லாம் பூசி அதை சுட்டு அதை பிரித்து மறுபடியும் எடுத்து போய் கொடுக்க தெரியும். இவங்களுக்கு வனாந்தரத்துல இருந்தவங்க, வனாந்தரத்துல ஒரு காரியமும் தெரியாதவர்கள் கர்த்தரை அழைக்கிறார். எப்படிப்பட்ட அழைப்புனா, வினோதமான வேலையை செய்யவும் அவன் யோசித்து செய்கிறதுக்கும் பொன்னிலும் தங்கத்திலையும் வெள்ளியிலும் வெண்கலத்திலையும் வேலை செய்கிறதுக்கு ரத்தினங்களை முத்திரை அமர்த்தி அதை பதிக்கிறதுக்காக வெட்டி பறிக்கிறதுக்கும் எதுல மரத்துல சித்திர வேலை செய்யறதுக்கும் மற்றும் சகல வித வேலைகளையும் யோசித்து செய்கிறதுக்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவாவினால் நிரம்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. வனாந்தரத்துல ஒண்ணுமே தெரியாம, படிப்பறிவு இல்லாம வனாந்தரத்துல சுத்தி திரிந்த அந்த பெசேயேலை கர்த்தர் அழைக்கும் போது என்ன எப்படி அழைக்கிறார் பாருங்களேன். ஒண்ணுமே தெரியாதவனை கூப்பிட்டு கர்த்தர் தங்கத்துல வேலை செய்யறதுக்கு அழைக்கிறாராம். எதை அழைக்கிறாரா? அது மட்டும் இல்ல, மரத்துல சித்திர வேலை செய்யறதுக்கு அர்த்தமா ஒண்ணுமே தெரியாதவனை எடுத்து அதை பயன்படுத்துறாரு. உன்னை என்ன பண்ணுவாரு? உன்னை அழைச்சிருக்கிறது ஒரு சும்மா விட மாட்டார். நீ கைக்கு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார், உன் கரங்களை உயர்த்துவார், உன் தேவைகளை சந்திப்பார், உன் பொருளாதாரத்தை கர்த்தர் உயர்த்துவார். ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்க, ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்க இருந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் விசுவாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் நம்பிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை பேச சொல்லி அழைத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. உன்னை சாதாரணமாக பயன்படுத்த விட மாட்டார். ஒண்ணுமே தெரியாத வேலையை கர்த்தர் உனக்கு செய்ய அனுமதி கொடுப்பார். நீ எந்த வியாபாரமும் எனக்கு தெரியாதுப்பா, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசி. முதல்ல உன் நம்பிக்கை தேவன் மேல இருக்கட்டும். நீ விசுவாசிக்கும் போது கர்த்தர் உன்னை அழைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பெசேயேல் என்றால் என்னன்னா அர்த்தம் தேவனுடைய நீளம். தேவனுடைய நிழல். பெசேயேல்னா தேவனுடைய நிழல். அல்லேலூயா. அப்ப தேவன் நிழல் அவன் மேல என்ன இருக்குன்னா இருக்கு. நம்ம மேல இருக்கா? தேவ நிழல் நம்ம மேல இருக்குமானால் உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். தெரியாத வியாபாரம், தெரியாத வியாபாரத்துல போய் நீ வாங்கிச்சா கூட உனக்கு அறிவும் ஞானத்தையும் கொடுத்து அதில் முன்னேறி செல்வதற்குண்டான வழியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒருத்தர் அழைக்கிறாரு. மேலும் எங்கப்பா? முதல் கோத்திரம் யூதா கோத்திரம், கடைசி கோத்திரம் தான் கோத்திரம். கீழே தான் கோத்திரத்திலிருந்து அகிசாமாகிய குமாரனாகிய அகோலியாவை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா?
அல்லேலூயா. எப்படி அழைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அகோலியாவை பெசேலுக்கு உடன் ஊழியரா அழைக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு அழைக்கிறாருங்க? பெசேலுக்கு. வாசிங்க. அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி அகோலியாவை அவருடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும். அங்க பாருங்க, மோசே அவங்க கிட்ட சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, நான் உங்களுக்கு சொன்னல. எங்க சொன்னாரு? எங்க சொன்னாருப்பா? மோசே கிட்ட எங்க சொன்னாரு? அல்லேலூயா. சீனாய் மலையில தேவனாகிய கர்த்தர் யாருக்கிட்ட சொன்னாரு? மோசே கிட்ட மலையில சொன்னாரு. யாரும் இல்லாத இவங்க 2 பேர் தங்குறாங்க. எங்க? சீனா மலையில 2 பேர் தங்குறாங்க. யாரு இருக்குது? தேவனும் மோசேவும் தவிர வேற யாரும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கட்டளையிட்டல, உங்ககிட்ட சொன்னல, இது எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க கிட்ட மோசே கிட்ட சொன்ன காரியத்தெல்லாம் அந்த ஞான இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் பெசேலுக்கும் அகோலியாவுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் பரிபூரணமா. அப்ப தேவன் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார். எப்படி நடக்கணும்? எப்படி நீ விசுவாசிக்கணும்? ஆண்டவர் மேல நீ பற்றா இருந்தால், தேவன் மேல பிரியமா நடந்தா, விசுவாசமா இருந்தா, கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு தேவன் வல்லவர். அவர் விரும்புகிறதை உன்னை எப்படி எந்த தொழில்ல உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அனுகிரகம் தருவார். உனக்கு சொல்லுவார், உனக்கு ஞானத்தை தருவார், அறிவை தருவார். எல்லாவற்றையும் அனுசரித்து போவதற்கு உண்டான காரியங்களை கர்த்தர் செய்வார். அங்க மெசேஜ்ல ஒரு வேலைக்கு ஆயிக்கலையா? நான் வேலைக்கு ஆயிக்கல, நான் வேலைக்கு ஆயிச்சேன். மெசேஜ்ல மரத்துல சித்திர வேலை செய்யறதுக்கு தங்கம் செய்யறவன் என்ன பண்ண மாட்டேன்பா, மர வேலை செய்வானா? ஆனா இங்க தங்கம் செய்யறவன் என்ன செய்வானா? லட்சம் மர வேலை செய்வான். அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. வினோதமான வேலை தெரியாது யாருக்கும். வினோதமான வேலை இந்த வேலை தானே சொல்ல முடியாது. வினோதமான வேலை எதெல்லாம் சொல்றாரோ அங்க உடன்படிக்கை பெட்டி செய்து கேள்வி செய்ய சொல்லி இருக்கிறார். அது வினோதமான வேலை. அதை யாராலும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கிட்டத்தட்ட அந்த வேலை இஸ்ரவேல் தேசத்துல பெசேலும் அகோலியாவும் அவரோடு கூட சேர்ந்த வேலைக்காரர்களும் செய்த எல்லா விதமான காரியம் எத்தனை வருஷத்துல தான்? கிட்டத்தட்ட 500 வருஷத்துல தான் இஸ்ரவேல் தேசத்துல. அல்லேலூயா. எத்தனை வருஷத்துல தான்? 500 வருஷம். சும்மா சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 நாளாகமத்துல 1வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஊரின் குமாரன் பெசலியேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க நியாயாதிபதி காலத்துல இருந்தாங்க. நியாயாதிபதி காலம் பல காலங்கள் போடுச்சு. பல காலங்கள் போடுச்சு. அதுக்கப்புறம் நியாயாதிபதி காலம் முடிச்சு ராஜாவின் காலம். எத்தனை நியாயாதிபதிகள் வந்தாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 நியாயாதிபதிகள். எத்தனை பேரு? 14 நியாயாதிபதிகள்.
அல்லேலூயா. அப்புறம் ராஜாக்கள். ஃபர்ஸ்ட் ராஜா சவுல், இரண்டாவது ராஜா தாவீது, மூணாவது சாலமோன் ராஜாவின் காலம் வரை இந்த பொக்கிஷமா பார்த்து வச்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. எல்லாரும் பாருங்க, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேல அந்த பொக்கிஷமா பாதுகாத்து வைக்கிற அளவுக்கு அவருடைய வேலைப்பாடுகள் எப்படி இருந்து பாருங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னுடைய ஞானத்தை உன்னுடைய தலைமுறை வரை உன்னுடைய சந்ததியை பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் வசதி வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். உனக்கு அநேக காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். நீ அந்த வேலையை கொண்டு சம்பாதித்து நீ பெருகிற அளவுக்கு கர்த்தர் உன் வாய்ப்பை மாற்றுவார். கர்த்தர் மேல நீ உண்மையை உத்தமமாய் நீ ஜீவிப்பாயனா நீ கையிட்டு செய்கிற எந்த வேலைகளாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு காரியம் தடைபடாதான், எல்லாம் வாய்க்கும். ஆனா கர்த்தருக்கு நீ பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். மெசேஜரும் அகோலியாவும் தேவன் கட்டளையிட்டபடி அந்த ஞானத்தின் பிரகாரம் அவர்கள் இஷ்டத்துக்கு தனியா ஒன்றும் செய்யவே இல்லை. தேவன் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை மட்டுமே அவர்கள் சரியாக செய்தார்கள். அல்லேலூயா. வாசிங்க அந்த அகோலியா. அகோலியா ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேல் உள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பணிமுட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் சகல பணிமுட்டுகளையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களை அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். காரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? அங்க ஒரு இடத்துல கொத்து வேலை வரும். என்ன வேலை? கொத்து வேலை. பாருங்க, அது கொத்தனார் வேலை. பாத்தீங்களா? இருக்குதா அதுல? அகோலியா செய்யற வேலையில பாருங்க, முதல்லயே கொத்து வேலைன்னு வரும். ஆறாவது வசனத்திலிருந்து கீழே வாசிக்குமா? மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாவின் குமாரனாகிய அகோலியாவை அவனோட துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, யாத்திராகம புஸ்தகம் 38வது அதிகாரத்துல 22 23 வாசிக்கலாமா? யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெத்லெகேமில் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். அவனோட கூட தான் கோத்திரத்தில் அகிசாவாகிய குமாரனாகிய அகோலியா சித்திர கொத்துவேலைக்காரன். சித்திர வேலை சபதின்னு சொல்லுவாங்கல்ல. அவன் எங்க பாருனா, எங்க இருப்பான்? வனாந்தரத்துல பிறந்திருப்பான், வனாந்தரத்திலே வந்திருப்பான். இல்ல எகிப்து தேசத்துல இருந்து அவன் 20 வயசுக்கு இல்ல 15 வயசுக்கு கீழே இருந்திருப்பான். அங்க இருந்து கொண்டு வரும்போது அவன் எப்படி பண்ணுவான்? சின்ன வயதா இருந்திருப்பான். மற்ற டைம்ல அவனுடைய பிரயாணம் உள்ள எங்க இருந்துச்சு? வனாந்தரத்துல இருந்துச்சு. வனாந்தரத்தில் இருந்த ஒரு மனிதனை தேவனாகிய கர்த்தர் அழைத்து பெசேயாவையும் அகோலியாவையும் அழைத்து அவங்களுக்கு பாருங்க சித்திர வேலையும் கொத்து வேலையும். அல்லேலூயா. அவங்களுக்கு யாருன்னா இல்ல, யார் தான் குரு? கர்த்தர் தான் குரு. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய அருமையான ஒரு ஞானத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த கட்டடத்தை கட்டுவதற்குண்டான ஞானம் சாதாரணமான ஞானமா? ஒரு சபதி ஒர்க் செய்யறது ஒரு சாதாரண வேலை இல்ல. அல்லேலூயா. சித்திர வேலை சாதாரண வேலை இல்ல. அது இல்லாம அவர் தையல் வேலையும் செய்தார். என்ன வேலை செய்தாரா? தையல் வேலையும் செய்தார். தைக்கிறது சாதாரண வேலையா? அதுல அந்த ஆசாரியனுக்கும் அவனுடைய ஆரோனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த அங்கி தயாரிக்கிற வேலையை அவர் தான் செய்தாராம்.
ஹalleluya ஹalleluya. பாருங்க, எவ்வளவு பெரிய ஞானத்தின் தேவன் உன்னை சும்மா விடுவாரா? நீ விரும்பினா என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பேர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறதை நீ விசுவாசித்தால், நம்பினா, தேவன் உன்னையும் எடுத்து பயன்படுத்துவார். ஹalleluya. சாதாரணமா பயன்படுத்த எல்லா ஐடி கம்பெனில இருந்து உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஹalleluya. எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார். உன்னை மக்கள் யார் சொன்னாலும் சரி, கர்த்தர் உன்னை எடுத்து அவங்களுக்கு முன்னாடி பயன்படுத்துவார். ஒண்ணுமே தெரியாதுப்பா உனக்கு, ஆனா சொன்னாலும் சரி கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். படிப்பறிவே இல்லாதவா கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஹalleluya. கிளாஸ் படிச்சு என்னையே கர்த்தருக்கு எடுத்து நிறுத்தி உங்க பிரசங்கிக்க வைக்கிறார்னா சாதாரணமான ஆண்டவர் இல்ல. ஹalleluya. ஒண்ணும் படிக்காத ஊழியக்காரா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. சாதாரணமான ஆண்டவரான தேவன் எடுத்து உன்னை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். ஹalleluya. கர்த்தருடைய ஞானம் சாதாரணமான ஞானம் அல்ல. தேவன் உன்னை பயன்படுத்துகிற விதம் சாதாரணமான விதமா இருக்காது. அநேகர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக 500 வருடம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கான். அங்க பவுல் சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 9வது அதிகாரத்துல 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு மேலே மகிமையுடன் வைக்கப்பட்ட கிருபாசனத்தை அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல யாருமே அது மாதிரி செய்தது இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. கிருபாசனத்தை போல வேற ஒண்ணுமே கிடையாது. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இவைகளை குறித்து பேசுறதுக்கு இப்போதுதான் இல்ல, சமயம் இல்லையா, நேரம் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து பத்தி நான் பிரசங்கிக்கணும். இது அநேக ஜனங்களுக்கு தெரியும், அநேகருக்கு பார்த்திருக்கிறாங்க. அநேகர்னா எல்லாரும் பார்த்திருக்க முடியாது. யார் தான் பார்த்திருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, அங்க கிருபாசனத்துக்குள்ள உள்ள மகா பரிசுத்த பிரகாரத்துக்குள்ள பார்த்து யாருன்னா பிரதான ஊழியக்காரர், மகா பிரதான ஊழியக்காரர் மட்டும்தான் உள்ள போய் என்ன பண்ண முடியும்? கிருபாசனத்துக்குள்ள அதை பார்த்திருக்க முடியும். எல்லாரும் ஏன்னா வெளியே தூக்கிட்டு போகும்போது கூட வஸ்திரத்தை போட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? மூடிதான் எடுத்துட்டு போறாங்க. அதை திறந்துட்டு எல்லாருக்கும் காட்டி எடுத்துட்டு போறாங்க. அப்ப எல்லாரும் பார்க்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் தேவன் சொன்ன பிரகாரம் அதை செய்த பெசேயரும் அகோலியாவும் அதை பார்த்து தேவன் அதை அங்கீகரித்தார். அவங்க வேலையை கர்த்தர் அங்கீகரித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya ஹalleluya. அங்கீகரிக்கிற தேவன். 23வது வசனம் வாசிக்கலாம். 38 23 ராஜ்யராஜ் 38 23. அவளோடே கூட தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாம் சித்திர கொத்துவேலைக்காரன் 40 34 வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணுச்சாம்? மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. வாசஸ்தலத்தின் மேல் நிரம்பினது. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துமா? அவங்க செய்து முடிச்ச பிற்பாடு, எல்லாத்தையும் உருவாக்கின பிற்பாடு, தேவனாகிய கர்த்தருடைய மகிமை யார் மேல போய் இறங்கிச்சான்? அவங்க செய்திருந்தாங்கல்ல, அவங்க வேலைப்பாடுலாம் செய்திருந்தாங்களா, ஆசரிப்பு கூடாரம் செய்திருந்தாங்கல்ல, அதை செய்ததுக்கு அப்புறம் தேவனுடைய மகிமை அது மேல போய் இறங்கிச்சான். கர்த்தர் அந்த எல்லா காரியத்தையும் அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். ஹalleluya. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்துட்டு நாம சொல்லி பாருங்க, நீங்க ஆண்டவர் சொல்றதை செய்யுங்க, கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். ஆமென். ஹalleluya. நீ செய்யற ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீ செய்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. தேவன் மகிமைக்கு போய் தங்கிச்சான், இறங்கிச்சான். நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 36:1 வாசிக்கலாம். யாத்திராகமம் 36:1, 37:1 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திருப்பணிகள் கொடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற
அல்லேலூயா. இவங்க எல்லாம் செய்ய தொடங்கினாங்க. அவங்க கூட மற்ற நடுசந்தில இருக்கிற சந்ததி இருக்குதுல்ல, யூதா கோத்திரத்துல பெசலேலும் தான் கோத்திரத்துல அகோலியாவும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற கோத்திரத்துல இருக்கிற ஜனங்களாம் கர்த்தர் தெரிந்து கொண்டு இவங்களுக்கு உடன் வேலையாட்களாக வைத்திருந்தோம். அல்லேலூயா. இவங்களாம் சேர்ந்து அதை செய்யும் போது தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த 40 34 நம்ம வாசிக்கிறோம். தேவ மகிமை இறங்கிச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம செய்த காரியங்கள் தேவன் அங்கீகரிப்பாரானா? யாருக்கு அங்கீகரித்தார் தெரியுமா? ஆபேலுக்கு காணிக்கை அங்கீகரித்தாரு. இவருக்கு என்ன பண்ண? தேவனுடைய வார்த்தைக்கு பிரகாரமாக செய்யும் போது கர்த்தர் அங்கீகரிப்பார். நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு எதை செய்ய வேண்டும்? சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமாக நம்ம சட்டம், எங்க இந்திய நாட்டினுடைய சட்டத்துக்கு விரோதமாக நாம் எதை செய்தாலும் அது இந்த நாட்டுக்கு தவறு. தவறா இல்லையா? தவறுதான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சட்ட திட்டத்துக்கு விரோதமாக நாம் செய்வோமானால் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். தேவன் விரும்புகிற காரியங்களை நீ செய்யும் போது கர்த்தர் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார். இவர்கள் தேவன் சொல்றார் 12 கோத்திரத்துல 12 பேரை தெரிஞ்சு கொண்டு நீ கானான் தேசத்துக்குள்ள வேப்பாக்க அனுப்பு. அவங்க அங்க போய் பார்த்தாங்கன்னா அங்க இருக்கிற பாவம் தேடும் ஓடுகிற காரியங்களை அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் பார்த்த உடனே இந்த தேசத்தை நான் அவர்களுக்கு தருகிறேன், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் சொன்ன காரியம் என்றால் 2 பேர் தான் விசுவாசிக்கிறாங்க, 2 பேர் தான் நம்புறாங்க. மீதி 10 பேரு நம்பவும் இல்லை, விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசியாதவர்கள் அதுல கால கூட என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. நீ தேவன் மேல நம்பிக்கை இல்லாம இந்த காரியத்தை நான் செய்யறேன், இந்த தொழிலை செய்யறேன், இந்த வியாபாரம் நான் செய்யறேன், எல்லாம் என்னால முடியும், என் திறமையினால முடியும், என் சுயத்தினால முடியும் என்று நீ உன் சுயத்தின் மூலமாய் எந்த காரியத்தை செய்யாலும் நடக்காது. தேவன் மேல நம்பிக்கை வைத்து தேவன் சொல்லுகிற காரியத்தின் பிரகாரம் நீ விசுவாசமாய் நம்பிக்கையோடு அதை செய்வாயானால் என் தேவனாகிய கர்த்தர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் மேல நீ நம்பிக்கை வைக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவரை நீ நம்பி எந்த காரியத்தை செய்தோம்னாலும் பாரு, அதை வாய்க்கப்பட்ட தேவன் வல்லவராய். உபாகம புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல 7-8 வாசிங்களேன். உனக்கு விரோதமாக எழுப்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக என்ன பண்ணுவாரா? முறியடிச்சிடுவாராம். அல்லேலூயா. நீ கட்டளையை கைக்கொள்ளணும். அந்த 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுது, அங்க முதல் வசனத்துல அங்க சொல்லப்படுது, தேவ கட்டளைக்கு நீ கீழ்ப்படியணுமா. அல்லேலூயா. வாசிங்க அந்த முதல் வசனத்தை. இன்று நான் சொல்லுகிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்வாயானால் நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே இருக்கிற சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு சகல ஜாதிகளை பார்க்கிறோம். யூதாவின் தேசம், இஸ்ரவேலின் பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வாதமா இருக்காங்க. அவங்க என்ன பண்ண முடியல? உனக்கு விரோதமா ஒருத்தர் கூட அவங்க ஏற்றுக்கவே முடியல, எழுப்பவே முடியல. எந்த காரியத்தையே செய்யலாம்னு பாக்குறாங்க, என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் யாரா இருந்தோம் கர்த்தர் அவர்களை புரட்டி தருவார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அங்கீகரித்த நாடு. அல்லேலூயா. இஸ்ரவேல் பிள்ளைகளை அவர்கள் பல ஆண்டுகள் அடிமைகளாக போய்விட்டாலும் அந்த நாடே இல்லாம தடை இல்லாம போனாலும் திரும்பவும் அதை என்ன பண்ணாராம், அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தாங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, நீங்க செய்யறது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. பெசலேலும் அகோலியாவும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாங்க. கர்த்தர் அதை அங்கீகரித்தார்.
அல்லேலூயா. கீழ்ப்படிக்கிறது ரொம்ப அவசியம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீ நடக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நீ நடக்கும்போது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துயரமான காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வெட்கப்படுற காரியமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி கொள்ளாதபடி நீ உன்னுடைய உயர்வை தேவன் கண்டிப்பாக நீ அவருக்கு முன்னாடி உயர்த்தி கொள்ளவே கூடாது. தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுகிறான். அல்லேலூயா. அங்க ஆயக்காரனும் 2 பேரும் அங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. தன்னை தாழ்த்தி கொள்றான். அவனை கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்தினான். நீ ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை உயர்த்திக்கினீன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உயர்வே இருக்காது. ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை எப்ப தாழ்த்துறியோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நெஞ்சு நிமிர்த்தி என்னால எல்லாம் முடியும் சொன்னா கண்டிப்பா ஒண்ணுமே முடியாது. அல்லேலூயா. அங்க யோவான் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து 21 வசனம் வரையும் நம்ம அங்க வாசிக்கிறோம். அது ஒரு சம்பவம் நடக்குது. அநேக ஜனங்கள் வந்துட்டாங்க இயேசுவை தேடி, பசியோடு கூட இருப்பாங்க. அங்க அந்த ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும் ஒருத்தர் சொல்றாரு. வாசிக்கலாம் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொல்லலாம் என்று கேட்டார். அல்லேலூயா. விசுவாசத்துல என்ன பண்ணா? பாஸ் ஆகும். அல்லேலூயா. அவங்க தெரிஞ்சுக்கிறது. வாசிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். சோதிக்கும்படி உன்னை செய்வார். உன் விசுவாசம் எப்படி இருக்குது? உனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உன் கண் முன்னாடியே அது நடக்கும். நீ அதை பார்ப்ப. யோபு சொன்னது போல அவருடைய என் சொந்த கண்ணை அவரை பார்க்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? விசுவாசத்துல அறிக்கை இருக்கான். நீ அது மாதிரி விசுவாசமா இருக்கணும். தேவன் மாதிரி நீ விசுவாசம் இருந்தீன்னா கண்டிப்பா தேவன் செய்யற அற்புதத்தை நீ பார்ப்ப. அல்லேலூயா. அந்த அற்புதம் நடக்குது. கீழே பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். 200 ரூபாய்க்கு வாங்கினா கூட என்ன பண்ணலாம்? அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 5 அப்பம் ரொட்டி இருக்குது, 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். 200 ரூபாய்க்கு வாங்கினா கூட என்ன வாங்கலாம்? பத்தாது. இவன் எவ்வளவு வச்சுக்கலாம்? 5 அப்பம் 2 மீன். பையன் இருக்கிறான், ஒரு 5 அப்பம் வச்சுக்கலாம், ஒரு 2 மீன் வச்சுக்கலாம். இது இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியாது? பங்கிட்டு கொடுக்க முடியாது. இவன் சொல்றான் பிலிப்பு 200 ரூபாய்க்கு வாங்கினா கூட பத்தாது. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். ஜனங்களை உட்கார வையுங்கள் என்று சொல்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். பந்தியிருந்த புருஷர்கள் ஆண்கள் மட்டும் எத்தனை பேர் இருந்தாங்களா? 5000 பேர் இருந்தாங்களா? எத்தனை இருக்குங்க? 5000 பேருக்கு எவ்வளவு வாங்கினா பத்தாதான்? 200 ரூபாய்க்கு வாங்கினா கூட பத்தாது. இயேசு அந்த
அப்பங்களை எடுத்து நல்லா கவனிங்க. அங்க இருந்தது எத்தனை பேரு? பெண்கள் கணக்கு பண்ணல. 5000 புருஷர்கள் இருந்தாங்க. ஆண் மக்கள் மட்டும் 5000 பேர். அங்க குழந்தைங்க இருந்திருப்பாங்க, பெண்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, ஒரு பையன் நம்மளுக்கு மத்தியில ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கிறான். 5000 புருஷர்கள் லைனா உட்கார வைக்கிறாங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு 1 வாங்கியிருப்பாங்க, 2 வாங்கியிருப்பாங்க, 3 வாங்கியிருப்பாங்க, 4 வாங்கியிருப்பாங்க. இல்ல ஹல்லேலூயா. போன வாரம் ஐயா சொன்ன மாதிரி அம்மா சுட்டு கொடுத்த தோசை ஒரு 15 தோசை இருந்தா கூட என்ன பண்ணிருப்பாங்க? இயேசு கொடுக்குறாரு என்ன பண்ணிருப்பாங்க? சாப்பிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இல்ல பா நீ இயேசு பசியா நம்மளுக்கு வயிறார குடிக்கிறப்பா இன்னும் ஒரு 2 சப்பாத்தி என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம் சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க? சாப்பிட்டு இருப்பாங்க. பசியார சாப்பிட்டு திருப்தி அடைந்து எல்லாருக்கும் கொடுத்து முடிந்த பின்பு அவன் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை கீழே போடாதீங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா, வீணாக்காதீங்க. 12 கூடியில இருக்கிறாங்க. கருங்களை தேடி அந்த மாதிரி பண்ணலாம். ஹல்லேலூயா. அங்க அழகாக இருந்த அதிரையில போறாரு. ₹200 வாங்கினா பத்தாது. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இங்க ஒருத்தர் இருக்கிறார், அற்புதம் செய்கிறவர், அதிசயத்தை நடத்தி காட்டுகிறவர், நம்ம கூடவே இருக்கிறார் என்று விசுவாசித்து தேவன் மேல நம்பிக்கை வைத்து இங்க ஒரு பையன் 2 மீனியா 5 அப்பத்தையும் வச்சிருக்கிறான்பா நான் சொல்லும் போது உன்னுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனியா அவரால பெருக்க பண்ண முடியுமானால் உன் வாழ்க்கையில நீ கையிட்டு செய்கிற வேலையில வருமானத்துல கர்த்தர் உன்னை பெருக செய்வார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உன்னை பெருக செய்வதற்கு என் தேவன் வல்லவர். உன் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தேவன் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. அங்க ₹200 பத்தாதுன்னு சொன்னதை கர்த்தர் கண்டுக்கல, அதை கவனிக்கல. ₹200 பத்தலன்னா என்னப்பா இன்னும் ஏன்னா அவரால் பண்ண முடியும். வரி கட்டுறதுக்கு மீனின் வயிற்றில் இருந்தே ஆண்டவர் பணத்தை எடுத்து கொடுத்த தேவன். ₹200 பத்தாதுன்னா இன்னும் அதிகமான பணத்தை கொடுக்கிறதுக்கு தேவனால முடியும், அதை வர வைக்கவும் முடியும். ஆனால் இருக்கிறதை கொண்டு கர்த்தர் சிறப்பாக உன்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அதிசயம் காண செய்வார், அற்புதம் காண செய்வார். அவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களா மட்டும் இருந்தா போதும், கர்த்தர் உன் கண்ணுக்கு முன்னாடி அற்புதம் நடக்கும். உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், உன் எதிர்காலத்தில் அற்புதம் நடக்கும், உன் சந்ததிக்கு அற்புதம் நடக்கும். நீ ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் அற்புதம் நடத்தி காட்டுவார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, சாதாரணமான ஆண்டவன் நம் தேவன் அல்ல. உன்னிடத்தில் கர்த்தர் கேட்கிறார் விசுவாசம், நம்பிக்கை, கட்டளைக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கணும். அப்படி நீ கேட்டு நடந்த போது தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஐயோ எனக்கு இதான் இருக்குது.